ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 27வது பாசுரம். கூடாரை வல்லிம் சீர் கோவிந்தா. அந்த பதத்தை இன்றைக்கும் நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் கண்ணன் கிட்ட சொல்றா, நாங்கள் விரதம் எல்லாம் முடிச்சுட்டோம் கண்ணா, நீ எங்களுக்கு சம்பாவனை பண்ணணும், நீ எங்களை ஹானர் பண்ணணும் அப்படின்னா. அந்த சமயம் பிராட்டி ஆண்டாள் கோஷ்டிக்கு சொல்லித்தரா. கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச திருநாமம் எது தெரியுமா? கோவிந்த நாமம். அதனால அவனை கோவிந்தான்னு நீ கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா. இந்த கோவிந்த நாமம் ஹேட்ரிக் கான்சிக்யூட்டிவாக 3 பாசுரத்தில் வரும். இந்த நாமம் கோவிந்தான்னா என்ன அர்த்தம்? பசுக்களை காப்பவன், ஆனிரைகளை காப்பவன்னு அர்த்தம். ஆனிரை மேய்த்தவனுடைய புகழ பாடுங்கோ அப்படிங்கிறார் இவளுடைய அப்பாவான பெரியாழ்வார் பாசுரத்தில். மாயச்சகடம் உதைத்து மருது இருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து அணி வேயின் குழல் ஓதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற ஆனிரை மேய்த்தானே பாடிப்பற. ஆனிரை மேய்த்தவனை பாடி அவருடைய புகழ பாடுங்கோ அப்படிங்கிறார் அவர். பாகவதத்தில் குந்தி தேவியும் கண்ணனை எப்படி தெரியுமா அழைக்கிறா? கோவிந்தான்னு தான் அழைக்கிறா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு அவ அழைக்கிறா. ஆதிசங்கர பகவத்பாதர் கோவிந்த நாம பஜனையே பண்ணுங்கோங்கிறார் அவர். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ருகரணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். இப்படி பாடுங்கோங்கிறார் அவர். கோவிந்த நாமத்தை பாடுங்கோ, நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ அப்படிங்கிறார். பகவன் நாமாவை நம்ம எப்போ ஸ்மரிக்கணும்னு சொல்லியிருக்கார்கள் நம் பூர்வர்கள். காலம்பர நம்ம எழுந்துக்கிற போது ஹரிஹரி 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 ஹரியே இப்படி 7 தடவை சொல்லணுமா. வெளியில் எங்கேயாவது கிளம்பி போகிறேன் அப்படின்னா கேசவா கேசவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு போகணும். போகிற காரியம் ஜெயம் அப்படின்னு அர்த்தம். ராத்திரி படுத்துக்கிற போது எனக்கு தூக்கமே வரலையே அப்படின்னு சொல்லாதீங்கோ. மாதவாய நமக, அந்த மாதவனை நினைங்கோ, அப்போ தூக்கம் நன்னா வரும். ராத்திரி படுத்துக்கிற போது மாதவாய நமகன்னு சொல்லணும். ஒவ்வொரு கவளம் உணவு சாப்பிட்ற போது எதை சொல்லணும் தெரியுமா? கவளே கவளே கோவிந்த அனுஸ்மரணம் அப்படின்னு இந்த சாஸ்திர வாக்கியம். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கவளத்தையும் உருட்டி உருட்டி வாயில் போட்டுக்கணுமா. அப்போது டைஜஷன் ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்வார்கள். திருப்பதி மலைக்கு போகிறேள், சீனிவாசனை சேவிக்கிறதுக்கு போகிறேள். அங்கே சீனிவாசன் தானே இருக்கார். மலை ஏறுற போது சீனிவாசா சீனிவாசா நான் சொல்லிட்டு போகிறேன். என்ன சொல்லிட்டு போகிறேன்? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு தானே சொல்லிட்டு போகிறேன். பசுக்களுடைய தலைவி காமதேனு அவ தான் கோவிந்தாங்கிற இந்த டைட்டிலையே கண்ணனுக்கு கொடுத்தாளாம். எப்போ கொடுத்தா தெரியுமா? மலையை கண்ணன், கோவர்த்தன மலையை கண்ணன் தூக்கி பிடிச்சுட்டு இருக்கிற போது இவ தான் அந்த டைட்டில் கொடுத்தாளாம். இந்திரன் தன்னுடைய தப்பை உணர்ந்து கண்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணான். கூடாரை வெல்பவன் இந்த கோவிந்தன்.
தன்னோட திருக்கல்யாண குணங்களை கொண்டு கூடாமல் எதிரியாக பாவித்த இந்திரனை வென்றான் கண்ணன். எப்படி? ஸ்தானத்தில் பதவியில் அபிமானம் இருந்துதான் இந்திரனுக்கு. தான் தான் ஒசத்தி அப்படின்னு, அந்த இந்திர பதவி ஒசத்தின்னு. அவனை எப்படியாவது திருத்தணும்னு என்ன பண்ணினான்னா, வருஷா வருஷம் பண்ணுற இந்திர யாகத்தை வேண்டாம்னு தடுத்து நிறுத்திட்டானான். கோவர்த்தன மலைக்கு நம்ம பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுதான் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கோவர்த்தன மலைக்கு எதிரில் போய் எல்லா பிரசாதங்களையும் மலைமலையாக குவிச்சு அதுக்கு பூஜை பண்ணார்கள். கிரிவலம் வந்து திரும்பி வந்துட்டா எல்லாரும். இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. சாம்பர்த்தக மேகம்னு 7 மேகம் பிரளய காலத்தில் பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடியது அது. அந்த 7 மேகங்களையும் ஒன்னா அனுப்புறானா. மழை கொட்டுறது. ஸ்தூலா ஸ்தூலா வர்ஷதாராக கோவிந்தம் சரணம் யயுகு. அவாவா என்ன பண்ணினா, குழந்தை குட்டி குஞ்சுகள் எல்லாரையும் தூக்கிண்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்தனை வந்து சரணாகதி பண்ணார்களாம். கண்ணன் பயப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி கோவர்த்தன மலையை தூக்கி பிடிச்சுண்டு நின்றுட்டானாம். இத்யுக்தவைகேன ஹஸ்தேன கிருத்வா கோவர்த்தனாச்சலம் ததாரலீலையா கிருஷ்ணக சத்ராகமிவ பாலக. கோவர்த்தன கிரிதாரியா பிரகாசிக்கிறானா தூக்கி பிடிச்சுண்டு. சில பேர் அவனை வச்சக்கண் வாங்காம பார்த்துட்டே நிற்கிறாளாம். மாடு மேய்க்கிற குழந்தைகள்லாம் மாடு மேய்க்கிற பெரம்ப அங்கங்க நட்டுட்டு, ஏய் கிருஷ்ணா வாடா நம்மளாம் விளையாடலாம் அப்படின்னு அவள்லாம் சொன்னாலாம். எப்படா வருவேன், கோவர்த்தன மலையை தூக்கி பிடிச்சுட்டு இருக்கேனேடா அப்படின்னா, அதுக்கு தானடா நாங்கள் 4 பக்கமும் குச்சியை நட்டுட்டு வந்துட்டோம், வாடா நம்ம விளையாடலாம் அப்படின்னா அவள்லாம். கோபிகைகள்லாம் கண்ணனுடைய புஜத்தையே பார்த்துட்டே இருந்தாளாம். வலிக்க போகிறதே குழந்தைக்குன்னு பிடிச்சு விட்டாளாம். யசோதை என்ன தெரியுமா பண்ணா, கையில் எத்தனை வெண்ணையை எடுத்துட்டு சொல்லிகிட்டே வரா, எதுக்கு எடுத்தாலும் என் புள்ள தான் உங்களுக்கெல்லாம் கிடைச்சானா, காளியின் மேலே குதிக்கணும் அப்படின்னாலும் என்னோட புள்ள தான், நெருப்பை குடிக்கணும்னாலும் என்னோட புள்ள தான். இன்னைக்கு பாரு மலையை தூக்கி வச்சுட்டு நிற்கிறது இந்த குழந்தை. சித்த அந்த மாமா கையில் குழுடா மலையை, மாமா நீங்கள் மலையை கொஞ்சம் வாங்கிக்கோங்க, மாமியை நீங்களுமா சேர்ந்து பிடிச்சிட்டு நில்லுங்கோ 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இத்தனை வெண்ணையை எடுத்தா உருட்டி கண்ணனுடைய வாயில் அப்படியே ஊட்டிட்டு வந்துட்டாலும். மலையை பிடிச்சுண்டு நிற்கிறவன் சர்வேஸ்வரன்னு யசோதைக்கு தோணலை. ஏன்? பாசம் யசோதைக்கு குழந்தை பேரில். 7 நாள் மழை பொழிஞ்சு வானம் வெளுத்தே படுத்து. மலையை கீழே வச்சார். எல்லாரையும் போங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். மலை உச்சியில் உட்காந்து இந்திரனோட வரவை எதிர்பார்த்து காத்துன்னு இருந்தானா கண்ணன். இந்திரன் அப்படியே ஜம்முன்னு ஐராவிதத்தில் ஏறிண்டு வரான். ஊரே பிரளயமாக போயிருக்க போகிறது, அழிஞ்சே போயிருக்க போகிறது, கோகுலமே கோவர்த்தனமே அப்படின்னு நினச்சிட்டு வந்தானா. வந்து பார்க்குறான், ஒரு குட்டி சுவர் கூட விழவே இல்லையாம், ஒரு பாட்டிக்கு கூட ஜலதோஷம் பிடிக்கலையாம். அப்பதான் அவனுக்கு புத்தி வந்துதான், நம்மளால ஒரு குட்டி சுவரை கூட விழ வைக்க முடியலையே அப்படின்னு. உடனே பகவான் கண்ணனை சரணாகதி பண்ணினான். பகவான் சொல்றான், கர்வங்கிறது அசுரகுணம், வினயம்தான் தேவகுணம். நீ ஒரு பக்தனா இருந்து வினீதனா இருக்கணுமே தவிர கர்விஷ்டனா இருக்கக்கூடாது. இந்த லீலையை நான் நடத்தினதே உனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னான் கண்ணன். இப்படி தன்னுடைய குணத்தை காண்பிச்சு திருத்திடுவான் பகைவர்களை. சமஸ்த தேவதைகளும் ஒன்று கூடி ஆகாச கங்கை ஜலத்தினால காமதேனுவனுடைய க்ஷீரத்தால பட்டாபிஷேகம் பண்ணார்களாம். ஜலைஹி ஆகாச கங்காயாக ஐராவத கரோத்ருதைஹி இந்திரக சுரஷிபிஹி
சாகம் நோதிதோ தேவமாத்ரிபிः அப்யசிஞ்சித தாசர்கம் கோவிந்த இதி சாப்பியதாது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இந்த பட்டாபிஷேகத்தை பண்ணார்களாம் கண்ணனுக்கு. இது கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறார்கள். கண்ணபிரானுக்கு மதுராலேயோ துவாரகையிலையோ பட்டாபிஷேகம் நடக்கலை. இங்கே தான் கோவர்த்தன மலையை தூக்கினதுக்கு அப்புறம்தான் கோவிந்த பட்டாபிஷேகமே நடந்தது அப்படின்னு சொல்லுவாள். இங்கே இந்த பெருமைலாம் எந்த அவதாரத்தில் அப்படின்னா ஒன்லி இந்த கோவிந்த அவதாரத்தில் தான் இந்த பெருமைகள்லாம். மற்ற அவதாரங்கள்லாம் கூடாதவனர்களெல்லாம் என்ன பண்ணினான் அப்படின்னா அழிச்சுட்டான் அவளை. சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம்னு தன்னோட அடியவனான பிரகலாதனை துன்புறுத்தினான் ஹிரண்யகசிபு. நரசிம்மனா வந்து அழிச்சுட்டான். பூமாதேவியை பாடாப்படுத்தினான் ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அசுரன். வராகனா அவதாரம் பண்ணி அவனை அழிச்சுட்டான். தென்னிலங்கை கோமானான ராவணனை வதம் பண்ணுறதுக்கு வில்லும் அம்புமா ஏந்திந்து வந்து ராமன் வந்து அழிச்சுட்டார். கம்சாதி அசுரர்கள் பூபாரத்தை அதிகமாக்கினா அந்த பூபாரத்தை நீக்க கோவிந்தனா வந்து அழிச்சுட்டான். இத்தனையும் கூடாதவர்களை வெல்வதற்காக பண்ணான். கண்ணா, நாங்களும் பெண்கள்ங்கிற எங்களுடைய அபிமானத்தை தொலைச்சுட்டு உன்னோட கூடினவர்களா உன் முன்னாடி வந்து நாங்கள் நிற்கிறோம். உன்னோட கூடினவர்கள் இடத்துல நீ தோத்து போய் அவளை ஜெயிக்க வைப்பவன் நீ அப்படின்னு கோவிந்தனுடைய புகழை பாடுறா ஆண்டாள். நாளையும் இதே பதம் தொடரும்.